ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ற குடும்பத்துல பொண்ணெடுக்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். இதுல வெட்டி கௌரவம் வேறு. மகா யோசிக்காத. இவனை கொன்னாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும். ஷூட் பண்ணு மகா, யோசிக்காத. சித்தி, அவனை முடிச்சிடுங்க. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், விடாதீங்க சித்தி. எதுக்கு சித்தி யோசிக்கிறீங்க? ஷூட் பண்ணுங்க சித்தி. சித்தி, நீங்க தைரியமா ஷூட் பண்ணுங்க சித்தி. பழைய தூக்கி செக்யூரிட்டி மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அமிச்சிடலாம். வேணாம், நான் உள்ள போக மாட்டேன். எதுக்கு இப்ப யோசிச்சுட்டு இருக்க? ஷூட் பண்ண அவனை. மகா, நோ ப்ராப்ளம், ஷூட் பண்ணு. அவனை கொன்னுடு மகா, இல்லன்னா என்கிட்ட கொடு, நான் வரேன். ஏ சுபாஷ், விடாத, சுட்டு தள்ள அவனை. மாறி மாறி வாங்கிக்கிறாங்களே. இவன் எதுக்கு இங்க வந்தா? எப்படியாவது சமாளிக்கணும். இது எப்படி நடந்துச்சு? சொப்னா பேபி இங்க எப்படி வந்தா? அவளுக்கு நம்ம இடத்த காட்டாம தானே இருந்தோம். 10 வருஷமா மறைச்சு வச்சது எப்படி தெரிஞ்சிருக்கும்? இந்த விஷயம் தெரிஞ்சா அர்ச்சனாவுக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிருமே. பசங்களா காரி துப்புவாங்கல்ல. ஏன் சொப்னா பேபி இங்க வந்தா? கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னங்க? ஐயோ, ஓ அப்படியா? உங்க ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்க? யாருக்காக வெயிட்டிங்? இந்த வீட்ல சேது சாரு தான் பெரியவர். அவங்க மனைவி மகா என்கின்ற மகாலட்சுமி. ஓ, மகாலட்சுமி அம்மா தான் எல்லாமே. அவங்க வச்சதுதான் சட்டம். அவங்க நினைச்சதுதான் நடக்கணும். எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ராம் சார் 1, அஞ்சலி பாப்பா 2வது. அதுக்கு அடுத்து சின்னவர். ஐயோ, செல்வி அக்கா எதையாவது உளறிட போறாங்க. பாஸ், இது வந்துடுறேன். சின்னவர் பேரு செல்வி அக்கா, சொன்னதை மறந்துட்டியலா? நான் என்னமா மறந்தேன்? நீங்க போங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, குடும்பத்துல யாரா இருக்காங்கன்னு கேட்டாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டேன், நீங்க போங்க. சரிங்கம்மா. அப்பா, கொஞ்சம் ஏமாந்திருந்தா டைவோர்ஸ் தான் நடந்திருக்கும். மீரா அக்காவுக்கு கல்யாணம் நடந்திருக்காது.
என் நிலைமையை பாத்தியா பேபி? படிக்கட்டுக்கெல்லாம் ஒளியற. ஐயோ சொப்னா பேபி, நீங்க வந்திருக்க கூடாது பேபி. எதுக்கு நீங்க வந்த? தப்பு பண்ணிட்ட. தப்பு தப்பு பேபி, நீங்க வந்திருக்க கூடாது பேபி. சீதா சொல்றத கேட்டுட்டு நீங்க வந்திருக்க கூடாது. சித்தப்பா அப்பா அப்பா சித்தப்பா சித்தப்பா என்ன சாப்பா பண்றீங்க? அப்பா என்ன சித்தப்பா என்ன பண்றீங்க? வாங்க சித்தப்பா. சித்திரே சித்திரே இங்க வாங்க. சித்திரே வாங்க. கூடாதீங்க கூடாதீங்க. வேணா வேணா கூடாதீங்க 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 கூடாதீங்க. வேணா 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 கூடாதீங்க கூடாதீங்க. வேணா 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 வேணா. எங்க இருக்காரு? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன இப்படி பண்றீங்க? வீட்டுல பதட்டு பாருங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏய் சுபாஷ், என்னடா ஏன் அப்படி இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? இது வரைக்கும் எதுவும் ஆகல. ஆனா என்ன வேணாலும் ஆகலாம். என்ன வேணாலும் ஆகலாம். ஆகும். ஆயிடும். கண்டிப்பா ஆயிடும். சாமி இந்தாங்க. கொடுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க ஐயரே. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிம்மா. பேசுங்க பேசுங்க. நான் பேசுறேன் நான் பேசுறேன் நான் பேசுறேன். ஏய் யார்கிட்ட பேசுறீங்க? பாக்குறீங்க அங்க யாருமே இல்லையே. உங்ககிட்ட தான் பேசுறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யாரு நடந்துட்டீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல இல்ல, இவர் பைத்தியமே ஆயிட்டாரு. ஐயோ ஐயோ, எப்படியாவது சமாளிக்கணும். இல்ல நாசமா போயிடும். பேசுங்க, நேரமாச்சு. சீக்கிரம் சீக்கிரம் எழுந்துருங்க. நீங்க எழுந்துருங்க. முதல்ல எழுந்துருங்க சொல்றல. நீ எதுக்கு அழற? நீ எதுக்கு அழற? இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ நானு மீரா 3 பேரும் ஒரே வயதுல பிறந்தவங்க தானே? ஒரு வயது தானே? என்னப்பா பேசுறீங்க? ஏய் சீ சுமாரு. சுமாரு. நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மீரா பாவம். மீரா பாவம்னே. அண்ணே, இத்தனை நாளா கல்யாணம் நடக்காம இருக்கிறது தப்பு. மீரா தப்பு இல்ல. மீரா தப்பு இல்ல. அண்ணனுங்களான நம்மளோட தப்புனே. மீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சீதா யாரு? சீதா யாரு? அவ யாரு மீராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? மீராவுக்கு நாம தான் அண்ணனுங்க. நாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவளுக்கு பிடிச்ச சத்யா கூட மீராவை சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அண்ணே, நம்ம கடமையா நாம தானே செய்யணும். சீதாவை செய்ய விடக்கூடாதுன்னு. என்ன 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 சொல்றீங்க? என்ன மகா? ஓகே தானே? ஓகே. ஏய், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏய், நீயும் நானும் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே அந்த சத்யா தான்டா. மறந்துட்டியா? மடையா. எதுக்கு சத்தியனை பத்தி யோசிக்கிறீங்க நீங்க? மீராவுக்கு எது நல்லதா அத பத்தி யோசிங்க. என்ன பேசுற நீ? மறப்போம் மன்னிப்போம். மீராவுக்கு சத்தியனுக்கு கல்யாணம் நடக்கணும். நடந்தே ஆகணும். நடக்காது. இந்த ஜென்மத்துல அது நடக்காது. நடக்காதுன்னா நான் செத்துருவேன். ஐயோ சாவுங்க. மகா, என்னங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மீரா உன் தங்கச்சியா? உன் தங்கச்சி இல்ல. உன் தங்கச்சி இல்ல. ஏன் தங்கச்சி? ஏன் தங்கச்சி? சித்தப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா. சுபாஷ், உண்மையை சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? யார் உங்களை மிரட்டினா? எங்க அங்க யாருங்க பாக்குறீங்க? நான் எங்க பாக்குறேன்? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். ஏய், வந்த படுவ சொல்லு. யாராவது ஒண்ணு மிரட்டினாங்களா? உன்னை யாராவது ஏதாவது சொல்லி மிரட்டினாங்களா? பண்ண மாட்டேன். நீ பேசிட்டே இருக்க. இப்படி போ போ போ. சொன்னது போ. ஏய், என்ன பாத்துட்டு நிக்கிற? சின்ன மாமியாரே, சின்ன மாமனாருக்கு கண்டிப்பா இது செய்வனதான். யாரோ மந்திரவாதியை வச்சு சூனிய வச்சுட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி நடக்கல. தற்கொலைதே. ஆமா ஆமா ஆமா. நான் செத்து போயிடுவேன்.
சத்தியமா நான் செத்து போயிடுவேன். சீதா சொல்றது நடக்கும். இது பார், நான் மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். ஐயோ, நோ டவுட், கண்டிப்பா சூனியமேதே. முகத்தை பார்த்தா தெரியல, அவங்க உளறத பார்த்தா தெரியல. சரிங்க, நான் பேசுறேன். நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கே இருங்க. நான் இங்க இருக்கேன். நான் போய் பேசுறேன். நீ போய் பேசு. போ, போ, போ. நீங்க இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. போ, போ, போ. நடிப்பு, ஆஹா சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் போயிருச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. கீழே என் 3வது சின்ன மாமியார், அதான் சொப்புனா வெயிட்டிங். பிரியா, அப்பாவை கூப்பிடு. அக்கா எப்படிக்கா வரணும். அவரு இல்லாம எப்படி? எங்க அவரு? வருவாரு வருவாரு. அப்பா, எங்க இருக்கீங்க? உங்க அன்பு தங்கச்சி கூப்பிடுறாங்க. மீரா, எனக்கு மனசு இல்ல, உடம்பு வேற சரியில்லை. செய்ய வேண்டியதை செஞ்சிரு, நடக்கட்டும். அங்க பாரு, அவங்க ஆமா ஆமா. நீங்க ஆரம்பிங்க சாமி. ஒரு நிமிஷம், அதெல்லாம் முடியாது ராம். கை காட்டுறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வேணா நேர்ல வர சொல்லுங்க. சொன்னா கேளு. நல்ல நேரம் போறதுக்குள்ள நடத்தி முடிங்க. సుమన్ రే వాయిస్ వస్తుంది, మనిషి రారేంటి? నాకు తెలీదు. அண்ணே, நீங்க வர போறீங்களா இல்லையா? நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நடத்துங்க நடத்துங்க. ஏய், நீ இப்ப வர போறியா இல்லையாடா? సీత ఎవరు రావాలి? அதோ இருக்காகல குண்டா பொண்ணு. என் சின்ன மாமியாரு, அவங்களோட ஹஸ்பண்ட். இப்ப வர போறீங்களா இல்லையா? வாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஏங்க, பண்றது எல்லாம் பண்ணிட்டு அங்க என்ன பண்றீங்க? வாங்க இங்க. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று எழுதிய தாம்பூல பத்திரம், நிச்சயதார்த்த பத்திரிகை. ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். சுவாமி, அந்த வரிய திரும்பவும் படிங்களேன். சென்னையைச் சேர்ந்த திருநிறை செல்வன் சத்தியனுக்கும் திருநிறை செல்வி மீராவுக்கும் ஒரு மனதாக குடும்பத்தாரின் விருப்பத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வரும் சுபமுகூர்த்த நன்னாளில் காலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுபமுகூர்த்த வேளையில் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று எழுதிய தாம்பூல பத்திரம், நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. ஓம் ஜெய் ஸ்ரீராம். மகா, ப்ளீஸ் என் மேல கோவப்படாத. தப்பா ஏதாவது நடந்துருச்சு, இவரு கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பாரு மகா. ப்ளீஸ் மகா. தம்பி, இதுல சைன் பண்ணிருங்க. உங்க வீட்டாரையும் பொன் வீட்டாரையும் சைன் பண்ணி சொல்லுங்க. நீயும் சைன் பண்ணுமா. மத்தவங்க கிட்டயும் சைன் வாங்கிருமா.
சின்ன மாமனாரே, மகாலட்சுமி யோசிக்குதாக. ப்ளீஸ் மகா ப்ளீஸ் எனக்காக மகா ப்ளீஸ் சொல்லு, மகா. அர்ச்சனா. மகா என் தாலி பாக்கியத்தை காப்பாத்து மகா. கையெழுத்து போடு மகா ப்ளீஸ். நான் பாவம் இல்ல, ப்ளீஸ் மகா கையெழுத்து போடு. எனக்காக ப்ளீஸ். ப்ளீஸ் மகா. ம் இந்த கலர் பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப நேரமா சூஸ் பண்றாங்க. ஒவ்வொன்னா சூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா சத்யா? மீரா, இதெல்லாம் நம்ம ஷோரூம் கலெக்ஷன்ஸ் தான். எது வேணுமோ பிடிச்சி எடுத்துக்கோ. மீராக்காக்கு எல்லா கலரும் நல்லா தான் இருக்கும். ஏன் ஒன்னொன்னா பாத்துக்கிட்டு எல்லா புடவையும் அக்காக்கு எடுத்துக்க சொல்லுங்க. நோ 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 நோ. இது மீராக்கா மட்டும் கொண்டு வரல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன். விருப்பப்பட்டா அந்த 2 அள்ளி ராணிங்க கூட இதுல இருந்து புடவை எடுத்துக்கலாம். அது யாரா அந்த அள்ளிராணிங்க? யாரா? வேற யாரு? இந்த வீட்டு ராஜமாதா மகாலட்சுமியும் அவங்க தோழி அர்ச்சனாவும் தான். செல்வி, ஐயா இப்படி வாங்கல. ஐயா. இதுல உங்களுக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஐயோ, பட்டு புடவையெல்லாம் வேணாங்கய்யா. பட்டு புடவை இல்ல, பட்டு புடவை தான். அவ்வளவுதான், எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ செல்வி. அம்மா, விலை கூட இருக்கும் போல இருக்கு. எனக்கு எதுக்குமா? எனக்கு இந்த புடவையே போதுமா. செல்வி அக்கா, மீராக்காக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும் நடக்கணும். அப்போ நீங்களும் புடவை எடுத்துக்கணும். ஆமா, என் கல்யாணத்துல நீயும் பட்டு புடவையில தான் இருக்கணும். செக்யூரிட்டி அண்ணா கூட இப்பவே பட்டு வேண்டி எடுத்து கொடுத்துட்டோம். விலை பத்தி எல்லாம் யோசிக்காதியாக்கா, எடுத்துக்கோங்க. ஆமா, எடுத்துக்கோ செல்வி. சூப்பர். ஹலோ ஹலோ ஹலோ, இந்த பாருங்க, ரேட்லாம் பார்க்கவே கூடாது. பிடிச்சிருக்கா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. நோ ப்ராப்ளம். இது எப்படி இருக்கு? ஆஹா, ஓகே தான். இது பாருங்க, சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு. இது பிடிச்சிருக்கா? மீரா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. ஏன் என்ன கேட்டுட்டு இருக்க? சத்யா, உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிடிக்கணும்னு அக்கா நினைக்குதாக. அண்ணா, அந்த மெரூன் சாரி கொடுங்க. சூப்பரா இருக்குக்கா, கிராண்டா இருக்கு. வச்சு பாருங்க, வச்சு. அழகோ அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகோ அழகு அவள் பேச்சழகு, அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. தப்பி நடக்கும் அவள் நடையழகு, தப்பி எரியும் அவளுடைய அழகு. ஐயோ. சீதா, யார் இவங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. ராம், சும்மா கிண்டல் பண்ணாத. வேற மாதிரி இருக்கீங்க. சத்யன் மயங்கி விழுந்துட்டாரு. நான் மயங்கி விழுந்து 10 வருஷம் ஆச்சு.
அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினாள். அப்புறம் நோக்கிக் கொண்டே இருக்கின்றனர். நோக்க நோக்க நொடியில் நோக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. செல்வி அக்கா, அம்மா. அப்புறமா மீராக்காவுக்கு சுத்தி போடுங்க, கண்ணு வச்சுட்டாங்க. சரிம்மா சரிம்மா. பாஸ், ஒரு செல்ஃபி எடுப்போம். எடுக்கலாமே. வா 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 வா, எடு 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 ராம், எடு. வாங்க வாங்க. மகா, அங்க பாரு. மீரா, என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? கல்யாணத்துக்கு புடவை செலக்ஷன் போயிட்டு இருக்கு. வாய மூடு. சித்தி, அப்பாக்கு அவ சூனியம் தான் வச்சிருக்கணும். அதனாலதான் அப்பா இப்படி எல்லாம் பண்றாரு. அடிச்சு பல்லல காட்டிடுவேன். அப்புறம் இந்த தையக்காரி மேல இருக்கிற கோவத்தை உங்க மேல காட்டிடுவேன். பாத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி இந்த மந்திரம் தந்திரம்னு பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். Get out. போங்க. மகா, அந்த சீதாக்கெல்லாம் அவரு பயப்பட மாட்டாரு மகா. இது சூன்யம் தான். என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. அண்ணே, என்னாச்சுண்ணே? டேய் இருடா வரேன். டைம் ஆகுதுண்ணே. ஏதோ ஒரு Dress கொடுத்து போட்டுக்கன்னு சொன்னா எப்படா போட்டுக்க முடியும்? இருடா வரேன். வாங்கண்ணே. எப்படா இருக்கு? அண்ணே, அச்சு அசல அப்படியே சர்தாஜி மாதிரி இருக்கீங்கண்ணே. இருக்கும்ல, நமக்கு எல்லா கெட்டப்பும் பொருந்தும் இல்ல. அண்ணே, மகா கால் பண்றாங்கண்ணே. பேசுங்க. हेलो, मैं सेधु बोल रहा हूँ. अने मैं सेधु सिंह பேச रहा हूँ. என்னண்ணே? சொல்லு மகா. சேது, எங்க இருக்கீங்க? எங்கடா இருக்கோம்? அது சொல்ல முடியாது. என்ன விஷயம் கேளுங்க. மகா சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்லி தையக்காரி சுபாஷ பிளாக்மெயில் பண்றா? அதுக்கு ஏன் சுபாஷ் பயப்படுறாரு? உடனே தெரிஞ்சாகணும். இப்போ சுபாஷ கூட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. சரி சரி, நான் கூட்டு வந்துடுறேன். ஏய், என்னடா பிரச்சனை? சீதா உன்னை மிரட்டுறாளாமே. எதுக்குடா எனக்கு இந்த கெட்டப்ப போட்டு இங்கே நிக்க வச்சிருக்க? எங்கேயோ கூட்டு போறேன்னு சொன்னல, ஆனா ரொம்ப நேரமா இங்கே நிக்க வச்சிருக்க. என்னதாண்டா உன் பிரச்சனை? சொல்லி தொலைய. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தானே. அந்த இடத்துக்கு போனதானே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அந்த இடத்துனாலதான் நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும். தையக்காரிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் என்ன மிரட்டுறா. உங்களுக்கும் அந்த இடம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம்ல. ஏய், என்னடா ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? என்ன இடம்டா அது? அப்படி என்ன நடக்குதாங்க? அண்ணே, கோவப்படாதீங்கண்ணே. இப்ப நீங்க என் அண்ணன் இல்ல, என் ஃப்ரெண்டு சேது சிங். ஏய், என்ன கன்றாவிடா பண்ணி வச்சிருக்க? எனக்கு எதுக்குடா இந்த ட்ரெஸ்? கோச்சுக்காதீங்கண்ணே. அண்ணே, இப்ப எங்க என்ன கூட்டு போற? ஐயோ அண்ணே, காரணம் கேட்காம முதல்ல வாங்கன்னு சொல்றேன்ல. அங்க வந்ததும் உங்களுக்கு எல்லாம் புரியும். நானே டென்ஷன்ல இருக்கேன், நீங்க இன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. கார்ல எல்லாம் அங்க போக கூடாதுண்ணே. அப்புறம் நடந்து தானே போனோம். எல்லாத்துக்கும் மேல
உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு பாஸ். நான் நடத்துவேன் பாஸ். என்னால முடியும். என்ன நம்புங்க பாஸ், என்ன நம்புங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அதேதான் நானும் திரும்ப சொல்றேன். சீதா தாயா இருந்து என்ன மட்டும் இல்லை, உங்களையும் பார்த்துப்பா. உங்க கல்யாணத்தை அவ முன்ன நின்று நடத்தி வைப்பா. நான் இருக்கேன், சீதா இருக்கா, மாமா இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல தெய்வமா எங்க அம்மா இருக்காங்க. நீங்க ஆசைப்பட்ட நல்ல வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு அமையும். நம்புங்க. ராம், எனக்கு கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல. நீ நல்லா இருப்ப. உன் நல்ல மனசுக்கு நீயும் சீதாவும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு நீ புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்கணும் ராம். வெண்ணையா? ஏய் அண்ணே, சாரிண்ணே. என்னடா எவ்வளவு நாளா நடக்குது சொல்றா. அது 10 வருஷத்துக்கும் மேல. 10 வருஷமா? ஆமாண்ணே. ஹலோ சீதா காரு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க சுமன், உங்க பாவா எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாவா வச்சாரு, வந்திருக்காங்க. ஓ, வீட்ல தான் இருக்காங்களா? சிக்கலாம். நாங்க வந்தா பார்க்கலாமா? வரீங்களா? வரோம். ஆனா அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேணாம், சஸ்பென்ஸா இருக்கட்டும். అలాగే. ఓకే రండి. வாங்க அங்கிள், போலாம். சொல்றா இப்போ. அண்ணே, ஹைதராபாத் பிரான்ச் சரியில்லை, நீ தான் செட் பண்ணணும்னு என்ன அனுப்புனீங்கல்ல? ஆமா அனுப்புனேன். கம்பெனியை செட் பண்றான்னு சொன்னா நீ இதை செட் பண்ணிட்டு வந்துட்டியா? அண்ணே சொப்பனம் நல்ல பொண்ணுனே, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுனே. ஆய மூடா, இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருக்க. எந்த மனுஷன்டா நீ? அண்ணே, இந்த தொடர்பு எப்படியோ சீதாவுக்கு தெரிஞ்சு போச்சுனே. இத வச்சுதான் அவ என்ன மிரட்டுறா. பாரு, மகா புதுசா கன் ஆர்டர் பண்ணிருக்கா. அதால சுட்டுப்பட்டு செத்து போயிடாத. முதல்ல இவனை ஹைதராபாத்துக்கு அனுப்பி வை, இல்லன்னா அசிங்கப்பட்டு நிப்ப. இன்னும் ஒரு நாள் கூட அவ இங்க இருக்க கூடாது. அண்ணே, அவ என் பேபி என்னை விட்டு போக மாட்டானே. மானம் இல்லாம ஏதாவது சொல்லி அனுப்புடா. இதான் நல்ல வாய்க்கடிய போய் சொல்லுவேல. சொல்லு. சொல்றேன். ஐ வில் ட்ரை. ட்ரை போமாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அவனை எங்கே வச்சுக்க போறீங்க நீ? பாரு, அர்ச்சனாவுக்கும் பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? ஐயோ, அனுப்புனா அனுப்பணும். இந்த ட்ரை வில் ட்ரைன்லாம் பேசினே வச்சுக்க, செத்தடா நீ. சொல்லிட்டு வா, வெளியே இருக்கு. அண்ணே, என்னடா? பேபி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறானே, உள்ள குழம்பு கொதிக்குதுன்னே. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டு போயிடலானே. முட்டாளாட நீ, அசிங்க பிடிச்சவனா இருக்க. கொஞ்சம் கூட வெக்கமானமே கிடையாது அவனுக்கு. சீதா, ஷூ இங்கதான் இருக்கு. அப்பா அம்மா உள்ளதான் இருக்கான். சுபாஷ் இன்னைக்கு நல்லா மாட்டினான். அவங்க பண்றது பெரிய தப்பு அங்கிள். அர்ச்சனா சொப்னாவ 2 பேரையும் ஏமாத்துறாங்க. இவங்க 2 பேரை மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையே ஏமாத்துற பிளே பாய். இல்ல பேட் பாய். சரி வாங்க போலாம். బావా, నేను చెప్పాను కదా నా ఫ్రెండ్ సీత.
ఆయన దొర. నమస్కారం సార్. నమస్కారం అంకుల్ గారు. சீதா, இவரு தமிழ் நல்லா பேசுவாரு. தமிழ்ல நல்ல பாட்டு கூட பாடுவாரு. ஓ ஆமா, பாபா லவ் சாங் எல்லாம் சூப்பரா பாடுவாரு. ஓஹோ. ஏ சுமன், ஊர்க்கோரா. அப்படியா சார்? அப்போ சந்துல சிந்து பாடுவீங்களா? ఏంటి బావ చూస్తున్నారు? నా சொன்னல என் ஃப்ரெண்டு சீதா, அது இவங்கதான். இவங்க வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. பொண்ணு பேரு மீரா, மாப்பிள்ளை பேரு சத்யா. அந்த கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் ஜோடியா போனோம். சரியா பாவா? கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஜோடியா வரணும். அந்த கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். யாரு என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. கண்டிப்பா நடக்கும். அந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, என் சின்ன மாமனாரும் சின்ன மாமியாரும் டைவோர்ஸ் தான். கன்ஃபார்ம் டைவர்ஸ் தான். ஆமா, கல்யாணம் நடந்தா தானே டைவர்ஸ் ஆகும். இது வேற மாதிரி. யார் எதிர்த்தாலும் மீராக்கா கல்யாணம் நடக்கும். நீங்க சொப்னாக்கா, உங்க பாவா எல்லாரும் சேர்ந்துதே நடத்தி வைக்கணும். சரியா? கண்டிப்பா நானு, பாவா, தம்பி எல்லாரும் வருவோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பாவா பத்தி சொல்லியே ஆகணும். பாவா ஏன் ஜெயிலுக்கு போனாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா நீங்க ஃபீல் ஆயிடுவீங்க. அப்படியா? சரி சரி சரி, சொல்லுங்க. ஃபீல் பண்ணதும். ஐயோ சொப்னா, வேண்டாம் வேண்டாம். பாவாக்கு பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது. చాలా ஷை டைப். ஐயோ ஐயோ, ஒரு பொண்ணு மானத்தை காப்பாத்தான் எங்க பாபா ஜெயிலுக்கு போனாரு. சார், நீங்க நிஜமாவே ஆக்ஷன் ஹீரோ சார். என்ன இது? மீராக்கா சத்யா கல்யாண பத்திரிக்கை. அப்படியா? நீங்களே அடிச்சிட்டீங்களா? பெரிய மனுஷன் ஆயிட்ட போல் இருக்கு. நீங்க இல்லாம நாங்க பத்திரிக்கை அடிப்போமா மாமா? இது சத்யா அவங்க சார்பா அடிச்சு கொடுத்தது. என்கிட்ட ஒண்ணும் கொடுக்கலையே. சத்தியன் கொடுத்தா நீ வாங்கிப்பியா? வாங்கிட்டு வாழ்த்துருவியா? சொல்லு, கொண்டு வந்து தர சொல்றேன். என்ன வாழ்த்துவியா? ஏய், நீ எதுக்கு இப்ப பேசுற? இது எங்க குடும்ப விவகாரம். நீங்க அப்படி நினைக்கலையே, அதனாலதான் நான் இன்வால்வ் ஆகுறேன். நீங்க நடத்தி வச்சா நான் எதுக்கு உள்ள வர போறேன்? ஏய், இல்ல பேசாத. இல்ல பேசவே கூடாது இப்போ. ராம், நீ பேசுற. உன்னை என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மீராவுக்கு பிடிச்சவங்கள அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் உங்க தம்பியும் சம்மதிக்கணும்னு தான் அவங்க இத்தனை நாள் காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இதுக்கு மேலயும் காத்துட்டு இருக்கணுமா என்ன? என்ன சொன்ன? நீங்களும் உங்க தம்பியுமா? அப்போ சுபாஷ் உன் சித்தப்பா இல்லையா? அப்பா சித்தப்பானா ரோல் மாடலா இருக்கணும். இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? கொலை ஒண்ணும் பண்ணலையே. நான் வேற சொல்லணுமா? மதுவை நாங்க காப்பாத்தாம இருந்திருந்தா, அவங்க செத்து இருந்தா, அது நீங்க பண்ண கொலைதான். பாஸ், என்ன பாஸ் நீங்க இப்ப எதுக்கு அத பத்தி பேசுதீங்க? பேசாம என்ன பண்ணட்டும்? மீரா அவங்க தங்கச்சி தானே. கல்யாணம் ஆகாம கண்ணு முன்னாலே வச்சுக்கிட்டு கவலையப்படாம இருக்கிறத என்ன சொல்ற? பாஸ், ஆவேசப்படாதீங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். ஏய், இப்ப பெருசா பேசுறல. யார கேட்டு இவ கழுத்துல நீ தாலி கட்டின? அப்பா நினைச்சியா இல்ல சித்தி பத்தி நினைச்சியா? இல்ல சீதா வரதுக்கு முன்னாடி நான் முட்டாளா இருந்தேன். இப்பதானே எனக்கு நல்லது கெட்டது புரியுது. ஓ, அப்படி என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாம
எனக்கு கல்யாணம் பண்ண நினைச்சது தப்புதான். அப்ப ஏன் நீ வேண்டாம்னு சொல்லல? சொல்லிருக்கலாம்ல. நான் தான் சொன்னேன்ல, சீதா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அறிவு வந்துச்சுன்னு. அப்போ என்ன அறிவு கெட்டவன்னு சொல்றியா? நான் சொல்லல, நீங்க நினைச்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா சொல்ற? என்னடா என்ன பழக்கம் இது? அவன் மேல போய் கையை நீட்டுறீங்க. என்ன பேசலாம் தெரியுமா? அவன் என்ன வேணாலும் பேசட்டுங்க, அதுக்காக அவன் மேல கையை நீட்டுவீங்களா? ராம், நீ போ. மீரா கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிக்கணும். இவர் வந்தா ராமுக்கு விழுந்த அடி எனக்கு விழ வேண்டிய அடி. அண்ணன் ஏன் மேல இருக்கிற கோவத்தை தான் ராம் மேல காட்டிட்டாரு. சித்தி, அப்பாக்கு தண்ணி கொஞ்சம் இரு. கோவத்துல அடிச்சிட்டேன். நான் எப்படி அடிச்சேன் அவனை? ராம் உங்களை எதிர்த்து பேசியிருக்கான். என்னைக்கும் இல்லாம திமிரா வேற பேசியிருக்கான். தப்புதான், ஆனா அதுக்காக நீங்க கை வச்சிருக்க கூடாது. வச்சுட்டீங்க, விடுங்க. அதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்பெல்லாம் ராம் யாரையும் மதிக்கிறதே இல்ல. அந்த தையக்காரி என்ன சொன்னாலும் கேக்குறாரு. அவருக்கு வேற யாரும் வேண்டாம், சீதா இருந்தா போதும். அந்த தையக்காரி சாவி கொடுக்கறான். ராம் ரியாக்ட் பண்றான். ராம் யோசிக்கிறது இல்ல, எல்லாமே சீதா தான். முன்னெல்லாம் அண்ணன் வீட்ல இருக்காரான்னு கூட தெரியாது, அவ்வளவு சைலண்டா இருப்பாரு. ஆனா இப்ப ரொம்ப மாறிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரப்படுறாரு. மாத்திட்டாங்க பெரியப்பா. தையக்காரி, மீரா, துரமாமான்னு 3 பேரும் சேர்ந்து அண்ணனுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அவரை கம்ப்ளீட்டாவே மாத்திட்டாங்க. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் புரியுதா இல்லையா? அந்த தையக்காரி கேமோட டெக்னிக் புரியுதா இல்லையா? அவ நம்மள டைரக்டா எதிர்க்கல, ராம வச்சுதான் எல்லாத்தையுமே மூவ் பண்ணிட்டு இருக்கா. நமக்கு எதிரா ராமையே டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ராமுக்கு உண்மை தெரியல. அவ முன்னால நிக்கிறது அப்பாவா சித்தியான்னு அவளுக்கு புரியவே இல்லை. இப்படியே போனா ஒண்ணு ராம் நம்மள விட்டு ரொம்ப தூரம் போயிடுவான், இல்ல அந்த தையக்காரி ராம மனசாலையும் பிரிச்சு கொண்டு போயிடுவான். இந்த குடும்பத்துக்கு ஆம்பளை புள்ள ராம் மட்டும்தான். ராம் இல்லாம நாம எப்படி இருக்க முடியும்? இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். விட்டா கதை முடிஞ்சது, பிடிக்க முடியாது. மகா, அந்த தையல்காரிக்கும் நமக்கும் இடையில ராம் இருக்கான். ராம் நம்ம ராமாவே இல்ல, தையக்காரிக்கு புருஷனா மட்டும்தான் இருக்கா. சத்யாவை நமக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் பத்திரிகை அடிக்கிறதுக்கு நாம வரணும்னு எங்கிட்டயே ஆர்டர் போடுறான். போக வேண்டாம், பத்திரிகை அடிக்க நாம யாரும் போக வேண்டாம். நம்ம போறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. முருகா முருகா
அவர்கிட்ட நான் பேசட்டுமா? నీங்களే పేసుంగ. బావా రాము ఇప్పుడు మాట్లాడతాడు, చాలా మంచివాడు. ஹலோ, ஹலோ, நான் ராம் பேசுறேன். சொல்லு ராம். உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க இங்க இருக்கணும். நீங்க வரல உங்க பேபியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். ராம் ராம் என்ன மிரட்டுறியா? ஆமா, மிரட்டுறேன் தான். நல்லா கேட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். என் மொபைல்ல இருந்து லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க வரணும். இல்ல நான் வீட்டுக்கு போய் அர்ச்சனா சித்தி கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அசிங்கமாயிடும். ராம் ராம் ராம், யார் கையெழுத்தது? யார் எழுதுனது? நான் தான் சார் எழுதுனேன். ஏன் சார்? బావా తమిళా? இதுக்கு முன்னாடி எழுதிருக்கியா நீ? ஃபேமிலி ஆளுங்க கூட இருந்தா நான் ஏன் எழுத போறேன்? அங்கிள், அது சரியில்லைன்னு தானே உங்களை கூப்பிட்டிருக்கோம். மீரா காக்கா அண்ணனா இருந்து இந்த இன்விடேஷனை எப்படி எழுதணுமோ அப்படி எழுதி கொடுத்துட்டா போதும். இது ஹெல்ப்பா ஆர்டரா? ఏంటి? ఏమీ లేదు, ఇది అర్జెంట్ ఆర్డరా ఆర్డినరీ ఆర్డరా అని అడిగాను. ரெண்டும் தான் அங்கிள். ஆர்டினரியா பண்ண வேண்டிய கல்யாணம் இப்போ அர்ஜென்ட்டா பண்ண வேண்டியதா இருக்கு. மீராக்காவுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. மூத்தவரு சரியான பொண்டாட்டி தாசன். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. 2வது அண்ணன் பார்க்க நல்லவர் மாதிரி இருப்பாங்க, ஆனா சரியான பொறுக்கி. அந்த ஆளை சித்தப்பான்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு சார். பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். ட்ரக்ஸ் கடத்துறது. சின்ன அண்ணனுக்கு 2 பொண்ணுங்க சார், காலேஜ் படிக்கிறாங்க. இதுல சின்ன வீடு வேற. అసంఖ్యం. వాణ్ణి చెప్పుతో కొట్టాలి. என்னது? మిమ్మల్ని కాదు బావా, వాళ్ళని. அதுக்கான சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வந்துரும். ஆமாமா, கண்டிப்பா அடி விழும். கண்டிப்பா வந்து வேலையை பார்க்கலாம். பாத்தியாலா, அண்ணனை திட்டினதும் மீராக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. மீரா அவங்கள உங்களை சிஸ்டராவே நினைக்கல. நீங்க ஏன் அவங்களுக்காக ஃபீல் பண்றீங்க? விடுங்க, வேஸ்ட் ஃபெலோஸ். போதும் போதும், திட்டினதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன வேலை? வந்து வேலையை பார்ப்போம். முடிஞ்சுதா? முடிஞ்சிச்சு சார். தேங்க்ஸ். வாங்க சார். இவ்ளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொப்னாக்கா. தேங்க்ஸ் அங்கிள். బావా ఇవ్వండి. அர்ச்சனா ஆண்டி, அற்புதம், பிரமாதம், அசத்திட்டீங்க. கையை எடுக்குங்க. டென்ஷன்ல கூப்பிட்டு இங்க வாங்கக்கா. ஏய் சீதா, மகா, அர்ச்சனா ஆண்டி என்ன பாடுறத பாதியில நிறுத்திட்டியே? எவ்ளோ அழகா பாடுதிய. இந்த குடும்பத்துல பொறுப்பான மருமக நீங்கதான். மகா, சாமி கும்பிடு. மகா, பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. எதுக்காக இவனை அனுப்பாம வீட்லயே வச்சிட்டு இருக்க? இப்ப அதுவா முக்கியம்? அதானே சேது மாமா, அது என்ன ரொம்ப முக்கியமா? அர்ச்சனா ஆண்டி நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா வேண்டணுமா? ஆமா, வேண்டிதானே ஆகணும். கடவுளே, மீரா சத்யனோட கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாம நல்லபடியா
நீதான் நடத்தி கொடுக்கணும். போதுமா சீதா? மீராக்கா உங்க காதுல விழுந்துச்சு? ஆஹா எனக்கு கேட்கவே இல்ல. பாஸ் உங்களுக்கு? சுத்தமா கேட்கல. டாடி உங்களுக்கு கேட்டுச்சா? அதான் வாயை திறந்து வேண்டவே இல்லையா? ஐயோ. அப்புறம் எப்படி கேட்கும்? அர்ச்சனா ஆண்டி, ஏற்கனவே உங்களுக்கு சின்ன வாயே, நீங்க நல்லா வாயை திறந்து கத்தி வேணாதே சாமிக்கு கேக்கும். அதுவும் இல்லாம இந்த காத்து கருப்பு பில்லி சூனியம் இது ஏதாவது இருந்தா கூட பிச்சுக்கிட்டு ஓடிரும். என்ன அர்ச்சனா ஆண்டி பொம்மை மாதிரி நிக்குதுய? காதுக்குள்ள ஊசிய குத்துற மாதிரி சுளீர்னு கத்தி வேண்டுங்க. ஆரம்பிங்க. நீங்க வேண்ட சத்தத்துல சும்மா மண்ட ஓட எல்லாம் தெரிக்கணும். ஐயோ கடவுளே, வசமா சிக்கிக்கிட்டனா? எப்படியாவது சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு யாராவது நினைச்சாலோ இல்ல அத நடத்த விடாம இடைஞ்சல் பண்ணாலோ அவங்க கை கால் விளங்காம போயிடும். அர்ச்சனாக்கா வேணது போதும், உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். நேத்து என்ன சொன்னீங்க? கல்யாணம் நடக்காதா? பாத்தியல்ல, வீட்டுக்கு மூத்த மருமக, அதாவது வயசுல மூத்த மருமக அர்ச்சனா அத்தை கையால முத பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு வேண்டுதல முடிச்சாச்சு. இனிமே யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிக்காது, கண்டிப்பா நடக்கும். கடவுள் எங்க பக்கம் இருக்காரு, அந்த முத்தாராம எங்களுக்கு துணையா இருப்பா. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல நீங்களும் கலந்துகிட்டு மாப்பிள்ளையையும் பொண்ணையும் அர்ச்சதை தூவி வாழ்த்திட்டா உங்களுக்கு நல்லது. அத விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்தி காட்டுதேன், அத பண்ணுதேன், இத பண்ணுதேன்னு ஏதாவது யோசிச்சிய என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். அர்ச்சனாக்கா உள்ள வாங்கன்றல்ல. நான் போலாம்ல? நீங்க போலாம், ஆனா ஊசி மாதிரி எப்பவும் கூர்மையா இருக்கணும். அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடுறீங்க, பத்திரிக்கை வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. சாரி மகா. சாரி என்ன பண்றீங்க? அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஏதோ சின்ன விஷயம் நடந்த மாதிரி சாரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அப்படி பார்த்ததும் எனக்கு நெஞ்சே நின்னு போச்சு. நேத்து நானும் மகாவும் கல்யாண பத்திரிகையை கிழிச்சு போட்டு அவங்கள மிரட்டி வச்சிருக்கோம். நீ என்னடானா அவங்களோட சேர்ந்து பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்க? மகானு கூடவே இருந்துட்டு இப்படி செய்ய உங்களுக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? தயவு செஞ்சு என்ன திட்டாத மகா. அந்த தையல்காரி என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீ இப்படி கோவப்பட மாட்ட. என்ன புதுசா ஒரு கதை சொல்றீங்க? கதை இல்ல, நிஜம். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த தையல்காரி நம்ம கிட்ட சிக்கல, நாம தான் அவகிட்ட சிக்கி இருக்கோம்னு. ஏய் சும்மா புதிர் போடாத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவ செஞ்சது இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே கொலை நடுங்குது. என்னக்கா செஞ்சா? அப்படி என்னதான் செஞ்சா அவ? சொல்லி தொலைங்க. சொன்னா
ஏதாவது பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு மகா. அக்கா, என்ன வெறுப்பேத்தாதீங்க. என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க. அது வந்து எனக்கு தூக்கம் வரலன்னு நான் வெளியில வந்தனா, அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு? பாரு. என்ன மாமா, நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? உங்க சைடு எத்தனை விஐபின்னு சொல்லுங்க, அவங்களுக்கும் நீங்க தான் கொடுக்கணும். எத்தனை பத்திரிக்கை வேணும்? ஏ தையல், அப்பா எதுக்கு கொடுக்கணும்? அவங்க தானே இவங்க அண்ணன், அப்ப அவங்க தானே கொடுத்தாகணும். என்ன சின்ன மாமனாரே, சொல்லுங்க. அப்பா என்னப்பா அமைதியா இருக்கீங்க? நீங்களா போய் படிங்க. போங்க போங்க போங்க. ஏங்க இங்க வாங்க. మామగారు ఎత్తన ఇన్విటేషన్లు చెప్పండి. తర్వాత చెప్తాను. ஏய், என்ன பேசிக்கிறாங்க இவங்க? ஏதாவது புரியுதா? மகா, அவரை கூப்பிடு, இல்லனா மந்திரம் போட்டு அவரை அடிமையாக்கிடுவா. இப்பவே அப்படிதான் இருக்காரு. சுபாஷ், இங்க வாங்க. ஏங்க இவர் இப்படி இருக்காரு? ஏதாவது பண்ணு மகா. நாமளும் ஒரு மந்திரவாதிய பார்க்கலாம். இல்ல, அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்ணு முன்னாடி பாக்குறல்ல, எவ்வளவு கம்பீரமான ஆள் அவரு. அவரையே அவ மடக்கிட்டாளே, அப்ப அந்த மந்திரம் உண்மைதானே? எனக்கு என்னமோ இது மந்திரம் மாயம் மாதிரி தெரியல, வேற என்னமோ மாதிரி இருக்கு. ஆஹா, விட்டா கண்டுபிடிச்சிருவாங்க போல் இருக்கே. என்ன பண்ணலாம்? சின்ன மாமா காரு, உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்னு அப்புறம் யோசிச்சு சொல்லுங்க. முதல்ல உங்க பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. இதுல சுபாஷ் அண்ட் சோப். அப்படியானே? நீ இங்க இருந்தாதான் சீதா உன்னை வச்சு கேம் பண்ணி மீரா சத்யா கல்யாணத்தை முடிச்சிருவா. அதனாலதான் சொல்றேன், ஸ்வப்னாவை அழைச்சிட்டு ஹைதராபாத் போயிடு. நல்ல ஐடியா. எப்படின்னு? இத பார், கொஞ்ச நாள் நீயும் ஹைதராபாத்லயே இரு. ஸ்வப்னா இங்க இருந்தாதான் பிரச்சனை. அவ வீட்டை காலி பண்ணிட்டு அவளையும் கையோட கூட்டு போயிடு. அவ மொபைல் நம்பர்லாம் மாத்திரு. சரிண்ணே. போனா மட்டும் பத்தாது, நைஸா சென்டிமெண்டா பேசி அவளுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு ஸ்வப்னாவை கைட்டு விட்டுட்டு தான் இங்க வரணும். ஸ்வப்னா பேபி ஒத்துப்பாலானே? அப்போ அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ணிடலாமா? அர்ச்சனானா எனக்கு உயிர்னு. நிஜம்தானே? நிஜம்தானே. இது கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதரா. சாரிண்ணே. விஷயம் மகா அர்ச்சனாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, செத்த நீ. அண்ணே, தெரிய வேண்டானே. அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. சொல்றது புரியுதுல்ல? சொப்னா கிட்ட பேசி செட்டில்மெண்ட் பண்ணி அவளை அங்கேயே விட்டுட்டு தான் நீ சென்னைக்கு வரணும். இல்லனா ஒரு பைசா கூட உனக்கு தரமாட்டேன். அப்புறம் தெருவுல தான் நிக்கணும் நீ. மறுபடியும் தப்பு பண்ணாத, நான் கிளியரா சொல்லிட்டேன். வாங்க வாங்க வாங்க. வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. ஓகே, நான் போய் விஷாலை கூப்பிட்டு வந்துடுறேன். டேய், குடிக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்கடா. ஓகே சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போய் விஷாலை கூட்டிட்டு சரி, வந்து. மகா, மீராவை இவ்வளவு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணுமா? அக்கா, இடம் தான் பெருசு.
ஆனா இங்க இருக்கிற ஆள் அப்படி இல்ல. அங்க பாருங்க. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பொண்ணு வீட்ல இருந்து வர்றாங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னான்ல. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய், அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. வாடா. Dad, just 5 minutes, Dad. 5 minutes. டேய், நீ இப்படியே வராத. ரெடி ஆயிட்டு வா. Dad, I know, Dad. I know. சீக்கிரம் வாடா. என்ன மகா, இவன் ஏற்கனவே கல்யாணமானவனா? ஒரு கல்யாணம் இல்லக்கா, 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன மகா சொல்ற? ஆமா, அங்க பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் வைஃப். கல்யாணம் ஆன 2 மாசத்திலேயே அவ செத்துட்டான். அது செகண்ட் வைஃப். கல்யாணம் ஆன ஒரே வாரத்துல சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டா. கல்யாணமாகி 2 மாசத்துல ஒருத்தி செத்துட்டாளா? இன்னொருத்தி ஓடிட்டாளா? சூப்பர் மகா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். உங்க சின்ன ஓனரோட ஒய்ஃப் எப்படி இறந்து போனாங்க? அதுவா மேடம், தம்பிக்கும் அவர் ஒய்ஃப்க்கும் சின்னதாக ஒரு சண்டை. தம்பி கோவத்தில் லேசாக தள்ளியிருக்காரு. அந்த அம்மா மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்துட்டாங்க. மேடம், தற்கொலை தான் மேடம், கொலை இல்லை மேடம். என்ன மகா, என்ன சொல்றா? அவதான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே. மீரா, பேசாம இருந்தா எப்படி? என்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? என்ன நாடகம் இதெல்லாம்? அதான் சொன்னேன்ல, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு. எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, தாலி கூட வாங்கியாச்சு. எதுக்கு தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க? குழப்பம் பண்றோமா? ஏய், உனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எது நல்லது? நிச்சயமானவளுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்றதா? எல்லாம் உங்க ஏற்பாடா? நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. லிமிட்டை தாண்டி போறிய. நீ வாய் மூடு. சீதா வாய் மூடிட்டா இதெல்லாம் சரியாயிடுமா? இது ஏன் வாழ்க்கை. தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நாங்க ஒண்ணும் விளையாடல. உனக்கு யார் சரியான மாப்பிள்ளைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். விஷால் தான் உனக்கு ஏத்த மாப்பிள்ளை. யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கேட்டுதான் எல்லாம் பண்ணணுமா? இந்த குடும்பத்துல என்ன நடக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது மகா. மகா முடிவு செய்யறது தான் நடக்கும். வந்திருக்கிற மாப்பிள்ளை மகா முடிவு பண்ண மாப்பிள்ளை. அவன் தான் உனக்கு புருஷன். நாங்க முடிவு பண்ணிட்டோம். செல்வி ஜூஸ் போட்டு வச்சிருப்பா, ரெடியா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது, முடியாது. கண்டவங்களுக்கு எல்லாம் நான் எதுவும் கொடுக்க முடியாது. வேணும்னா உங்க பொண்ணுங்களை கொடுக்க சொல்லுங்க. மீரா, அடம் பிடிக்காத. அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மரியாதையை கிளம்பி வா. வர முடியாது. உன்னை அரைஞ்சு வச்சுக்கோ.